ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த சனிக்கிழமை காலையில நீங்கள் சுகமாய் இருப்பீர்களாக, ஆசீர்வாதமாய் இருப்பீர்களாக, மன மகிழ்ச்சியாய் இருப்பீர்களாக, தைரியமாய் இருப்பீர்களாக, மன ரம்யமாய் இருப்பீர்களாக, அன்பினால் நிறைந்திருப்பீர்களாக, ஆசீர்வாதத்தால் நிறைந்திருப்பீர்களாக. இந்த வாரத்தினுடைய கடைசி நாளில் நாம் வந்திருக்கும் போது மத்தேயு சுவிசேஷத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய ஆரம்பமே என்ன சொல்லியிருக்கிறது என்று கேட்டால், ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு. இயேசுநாதர் இந்த உலகத்தில் எப்படி வந்தார் என்கிறது குறித்து 42 தலைமுறைகளை சொல்லி, அந்த 42 தலைமுறைகளிலே தாவீதின் தலைமுறையிலே ஆண்டவராக இயேசு குமாரன் பிறந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர் வரும்போது அவரை எப்படி அறிமுகப்படுத்துகிறான்? தேவதூதன் மரியாளுக்கு தரிசனமாகி இந்த இயேசு குமாரன் எப்படி வருவார், எப்படி பிறப்பார் என்கிறதை குறித்து அவளுக்கு அறிவிக்கும் போது அவள் பயந்தவளாக நிற்க, என் கணவரை அறியனே என்று சொல்லுகிற அந்த நேரத்தில் அவளுடைய என்கேஜ்மெண்ட் முடிந்திருந்தது. ஆனால் இன்னும் கூடி வரவில்லை. இப்படிப்பட்டதான நேரத்தில் இப்படி ஒரு செய்தி வருகிறது என்று சொல்லி பயந்தவளா இங்கே நிற்கும்போது தேவதூதன் அவளுக்கு சொல்கிற வார்த்தை என்னவென்று கேட்டால், 21ஆம் வசனத்தில், அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். இது மரியாள் இடத்தில் பேசின பிற்பாடு யோசேப்பின் இடத்தில் தேவதூதன் பேசுகிறார். யோசேப்பே, அவளை தள்ளிடாதே, அவளுடைய கற்பத்தில் உருவாயிருக்கிறது பரிசுத்த வித்து, அதை தள்ளிவிடாதே, அவளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே. ஏனென்று கேட்டால், அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அந்த குமாரனுக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏன் இயேசு என்று பெயரிடுவாயாக என்று சொன்னால், அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். அல்லேலூயா. உலகத்தில் உள்ள ஜனத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டு குட்டி என்று அவருக்கு பெயர். யோவான் சொன்னான், ஒரு முறை தெருவில் தேவர் ஆட்சியத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கும் போது இயேசு அந்த வழியாய் நடந்து வந்தார். உடனே தம்முடைய சீஷர்களை பார்த்து சொன்னார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டு குட்டி. அந்த வார்த்தைகளை கேட்ட உடனே அவனுடைய சீஷர்கள் யோவானை விட்டு இயேசுவுக்கு பின் செல்ல ஆரம்பித்து விட்டார்கள். இயேசுவுக்கு பின்னால் செல்கிறது எத்தனை பாக்கியம் தெரியுமா? பாவம் நீக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கை கொடுக்கிறவர் ஆண்டவராகிய இயேசுநாதர். பலவீனம் நீக்கி பலனை தருகிறவர் இயேசுநாதர். சுகவீனம் நீக்கி சுகம் தருகிறவர் இயேசுநாதர். தோல்வியின் நீக்கி ஜெயம் தருகிறவர் இயேசுநாதர். கீழாய் இருக்கிறவர்களை மேலாய் உயர்த்துகிறவர் இயேசுநாதர். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். அது மாத்திரமல்ல, தீர்க்கதரிசியால் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையும் நினைவு கூட்டுகிறார். இதோ கன்னிகை கர்ப்பத்தையாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம். ரட்சகராக இயேசு நம்மை ரட்சிக்கிறது மாத்திரமல்ல, நம்மை விட்டு விலகாமல் நம்மோடு கூட இருக்கிற கர்த்தர். அவர் தாமே சொன்னார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடும். ரட்சகராகி இயேசுவை கைக்கொண்டு அவர் தருகிற ரட்சிப்பு, சமாதானம், அபிஷேகம், சந்தோஷம் எல்லாவற்றையும் சுதந்திரித்து வாழ, அவர் நம்மோடு கூடவே வாழ கரங்களில் அர்ப்பத்து வாழ்வோமா? பரிசுத்த பிதாவை இயேசுவின் நாமத்தில் தந்த வார்த்தைகளுக்காக நான் வார்த்தைகளின் வழி நடந்து ரட்சிப்பின் சந்தோஷத்தை அனுபவித்து கர்த்தாவை அருகாமை வாழ்க்கையில உணர்ந்து வாழ ஒவ்வொரு நாளும் உதவி செய்யும். செய்தபடியாலும் நமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இயேசு என்று பெயரிடுவாயாக, உலகத்தின் பாவங்களை நீக்கி ஜனங்களை ரட்சிப்பார். இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள், அவர் ஒரு நாள் உங்களை விட்டு விலகாதபடி கூடவே இருப்பார். God bless you abundantly again and again and again and again. Amen.